அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கடல் பார்க்குறீங்கள்ல, எவ்வளோ அழகாக இருக்குல்ல இயற்கை காட்சி. இந்த கடலில் அலைகள் உருவாகுதில்ல, இந்த அலைகள் எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்க்கோங்க. அதில் காற்றின் அழுத்தத்தினால தான் கடல் அலை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. கடலின் மேற்பரப்பில் உள்ள காற்றின் அழுத்தத்தால் தான் கடல் அலை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சந்திரனின் ஈர்ப்பு விசை இந்த கடலில் அதிகமாக இருப்பதால் கடல் அலையும் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடலில் அந்த காற்றினோட வேகத்தையும் நேரத்தையும் பொறுத்து தான் கடலோட அலையோட உயரம் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தெரியுதா கடலில் எதுக்கு அலைகள் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கடல் அலை. இந்த கடல் அலை உருவாகிறதுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னா நம்ம ஒரு வெற்றிக்கடி அடைகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு நினச்சி பாருங்கள். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, நல்ல மனித உறவும் தேவைப்படுது. இந்த 3 இருந்தாலுமே நம்ம வெற்றிக்கனியை அடையலாம்.